ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு லேர்ன் காம்லி தமிழ். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பார்க்க போகிறோன்னா அரேஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரேஸ்னால் என்னென்னா ஒரே டேட்டா டைப்பில் நிறையா டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம அரேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வேரியபிளில் வந்து இப்போது இன்ட்டு ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரே ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது வந்து ஈக்குவல் டு 5 ஈக்குவல் டு 10 அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரே ஒரு டேட்டா தான் ஸ்டோர் பண்ண முடியும். நிறைய டேட்டா 5 10 11 12 13 இந்த மாதிரி நிறைய டேட்டாஸை ஒரே ஒரு வேரியபிள் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியாது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம வந்து அரேஸ்ன்றதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அரேஸ் வந்து எப்படின்னு சொல்லி ஆனால் அரேஸுக்கும் இப்போ நேமிங்குமே கிட்டத்தட்ட வேரியபிள் நேமிங், அதே வேரியபிள் நேமிங்க்கு நம்ம ஃபாலோ பண்ண ரூல்ஸ் தான் அரேஸ் நேமிங்க்கும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லெட்டரில் தான் இருக்கணும், அந்த சிம்பிள்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்பர் வந்து அதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம், இந்த மாதிரி 1 2 3 அந்த மாதிரி போட்டுக்கலாம். சரி, ஓகே. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம வந்து அரே யூஸ் பண்ணுறோம், ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். ஸ்கொயர் ப்ராக்கெட்டை நம்ம வந்து நேமுக்கு ரைட் சைட்லையும் போட்டுக்கலாம், இல்லாட்டி இங்கிட்டு லெஃப்ட் சைட்லேயும் போட்டுக்கலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு ஈக்குவல் டு கர்லி ப்ராக்கெட் 1 2 3 4 5 இந்த மாதிரி வச்சிட்டேன். இப்போ வந்து இண்டெக்ஸிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம அரேன்ற கான்செப்டில் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து என்னென்னா வந்து நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், இந்த எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது, செகண்ட் பிளேஸில் இருக்குது, தேர்ட் பிளேஸில் இருக்குது, இப்படி தான் நம்ம சொல்லுவோம். பட் இங்கே வந்து நம்பரிங் வந்து அந்த மாதிரி இருக்காது. இது வந்து 0th இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து 2 வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, 3 வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது, 4 வந்து தேர்ட் இண்டெக்ஸில் இருக்குது, இது வந்து 4th இண்டெக்ஸில் இருக்குது. இப்படி தான் வந்து இந்த இண்டெக்ஸிங் பண்ணுவாங்க. ஸோ சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்கன்னா, இண்டெக்ஸிங் வந்து இதில் வந்து 0லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ 0 1 2 3 4 இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஆக்சுவலாக அப்படின்னா என்னென்னா, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்டு ARR ஆஃப் 0 கொடுத்தீங்கன்னா 1 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி 4 கொடுத்தீங்கன்னா ஃபோர்த் இண்டெக்ஸ் என்ன எலமெண்ட் இருக்குது, 5 இருக்குது, அது பிரிண்ட் ஆகும். இதே சப்போஸ் நீங்கள் 5ன்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. எதனாலனா ஃபிஃப்த் இண்டெக்ஸுன்னு நீங்கள் ஒரு ஃபிஃப்த் இண்டெக்ஸில் ஒரு எலமெண்ட்டே இல்லை, அப்போ வந்து அது பிரிண்ட் ஆகாது, நம்மளுக்கு எரர் காமிக்கும். என்ன எரர்னால் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன்ற இந்த இது வரும் நம்மளுக்கு. அதே நேரத்தில் இப்போ நம்மளுக்கு இந்த அரே இருக்கா, இதில் வந்து மொத்தம் நம்மளுக்கு இப்போ இது சின்ன அரேயாக இருக்கனால நம்மளுக்கு தெரியும் இதோட லென்த் என்னன்ட்டு. நம்ம இதோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அரேயோட நேம் கொடுத்துட்டு டாட் லென்த்துன்னு கொடுத்தீங்கன்னா அதோட சைஸ் பிரிண்ட் ஆகும். இதோட சைஸ் வந்து 5ன்றனால 5 பிரிண்ட் ஆகுது. இதை ஒரு எலமெண்ட் கொடுத்தோம்னா 6 பிரிண்ட் ஆகும். ஏன்னா இந்த அரேயில் வந்து 6 எலமெண்ட் இருக்குது, அப்போ அதோட லென்த்து வந்து 6ன்ட்டு காமிக்குது. ஸோ அடுத்து இப்போ வந்து நம்ம என்னென்னா, நம்மளே டேரெக்டாக நம்ம வந்து அரையில் எலமெண்ட்ஸ்லாம் நம்ம எல்லா டேட்டாவும் இது பண்ணிட்டோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணி யூசர்கிட்டருந்து இன்புட்டை வாங்கி நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுவோம். நம்ம ஸ்கேனர் யூஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இம்போர்ட் ஜாவா டாட் யூட்டில் இது பண்ணணும். ஜாவா டாட் யூட்டில் ஸ்கேனரே பண்ணலாம், பட் சிம்பிளாக நம்ம ஸ்டார் கொடுத்துட்டோம்னா எல்லாமே அதில் இம்போர்ட் ஆகிரும். இம்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கேனர் டிக்ளேர் பண்ணுவோம். ஸ்கேனர் இன்புட்டுக்கு வந்து இன்னும் நான் கொடுத்துக்கிறேன், ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு கொடுத்து நம்ம வந்து ஸ்கேனர் இது பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு அரே வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறோம், நியூ. அடுத்து இப்போ வந்து இந்த இடத்துல அரேயோட சைஸ் என்னன்னு இப்போ நம்மளே கொடுக்கணும். அரேயோட சைஸ் என்ன வைப்போம், 5ன்னு வச்சுருவோம். 5ன்னு வச்சுட்டோமா. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து நம்ம வந்து இங்கே கன்சோலில் வாங்க போகிறோம். அது எப்படின்னா, நம்ம வந்து இந்த ஃபார் லூப்பில் இது பண்ண போகிறோம். அதை இன்ட்டு i ஈக்குவல் டு i இஸ் லெஸ் தென் n கொடுத்துக்கிறோம் கண்டிஷன். அடுத்து ஐயோட அப்டேட்டு லெஸ் தென் n, நம்ம இங்கே என்ட்டு எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்து 5ன்னு வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து நம்ம அரேயோட ஒவ்வொரு வேல்யூ வாங்க போகிறோம். ஸோ ஐன்றது இந்த இடத்துல என்ன குடிக்கிறதுனா இண்டெக்ஸோட நம்பர் குடிக்கும். நம்ம 0லேருந்து ஆரம்பிக்கிறோம், ஏன்னா அரே வந்து 0லேருந்து ஆரம்பிக்கணும்னு அவங்கள்ட்ட சொன்னேன். ஸோ அப்போ 0லேருந்து 0th எலமெண்ட்டுக்கு இப்போ ஒரு வேல்யூ வாங்க போகிறோம். AR ஆஃப் i ஈக்குவல் டு நம்மளோட ஸ்கேனர் வந்து இன் டாட்
நெக்ஸ்ட் நம்ம என்ன டேட்டா வாங்க போகிறோம், இன்டீஜர் வாங்க போகிறோம். இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் இன்ட்டு, ஸோ அந்த டைப் தான் நம்ம இங்கே வாங்க போகிறது. ஸோ ஐ டாட் இன்ட்டு. இப்போ இது வந்து வாங்கும், ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 1 1 1 1 1 ரன் ஆயிடுது. பட்டு இப்போ வந்து இன்புட் வாங்கிருச்சு, நம்ம அந்த அவுட்புட் வச்சு எதுவும் நம்ம பண்ணல. ஸோ அந்த அவுட்புட்டு பண்ணுறதுக்கு ஏதாச்சும் டைப் பண்ணுவோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். நம்மளுக்கு வந்து இந்த 0th இண்டெக்ஸ் நம்ம என்ன கொடுக்குறோன்னு பிரிண்ட் பண்ண வைப்போம். ஸோ திரும்ப ரன் பண்ணுவோம். ரன் பண்ணிட்டு ஸோ 0th இண்டெக்ஸில் வந்து 12 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், அது வந்து அங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்கேனர் யூஸ் பண்ணி யூசர்கிட்டருந்து அரேக்கு இன்புட் வாங்குறது. ஸோ நான் உங்களுக்கு அரேஸ் பற்றி இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.